பேச தமிழா பேசிய நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் குறித்து பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். ஜெயஹிந்த். ஜெயஹிந்த் சார். ஃபர்ஸ்ட் அந்த ஆத்ம நிர்பர் பாரத் அப்படிங்கிற திட்டம்னா என்ன, அதன் மூலமா நம்ம என்னென்ன சாதனைகள் படைச்சிருக்கோம், அதோட நோக்கம் என்ன? சிம்பிளா சொல்லணும்னா மேக் இன் இந்தியா. மேக் இன் இந்தியா, உள்நாட்டிலேயே உற்பத்தி திறனை வளர்ப்பது தான் அதன் முக்கிய குறிக்கோள். சார் ஆல்ரெடி அப்படி ஒரு திட்டம் இருக்கும் பொழுது ஏன் வேற ஒரு பேரில் இந்த திட்டத்தை ஆரம்பிக்கணும்? எங்கே அந்த திட்டம் இருந்தது? 10 ஆண்டுகளில் 2004லேருந்து 2014 வரைக்கும் விற்கிற கேண்டில் முதல் கொண்டு குழந்தைகள் விளையாடும் பொம்மைகள் முதல் கொண்டு எல்லாமே வெளிநாட்டில் இருந்தன. குறிப்பிட்டு சைனாலேருந்து குப்பை மாதிரி எடுத்துகிட்டு வந்து இந்தியாவில் போட்டிருந்தோம். அதை தானே வாங்கிட்டு இருந்தோம். அதை தவிர்க்கணும் என்றால் இந்தியாவில் உற்பத்தி திறனை பெருக்க வேண்டும். மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது சிறு குறு தொழில்கள் செய்பவர்களுக்கு MSME ஊக்கம் கொடுக்க வேண்டும். அந்த ஊக்கத்தினால் பல்வேறு துறைகளில் அவர்கள் ப்ரொடக்ஷன் வளரணும். இன்றைக்கி இந்தியன் டாய் மேக்கிங், அதாவது பொம்மைகள் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து அதிகப்படியாக இன்றைக்கி வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. டாய் மார்க்கெட்டில் இந்தியா தான் 2வது இடத்துலையோ 1வது இடத்துலையோ இருக்குன்னு சொன்னாங்க. 2வது இடத்துல இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 233% க்ரோத் ஆகிருக்கு டாய் இண்டஸ்ட்ரியில் இந்தியா. முன்னெல்லாம் பசங்க விளையாடுற பேட்டரி காரெல்லாம் தாய்வான்லேருந்து வரும், சைனாலேருந்து வரும். இன்றைக்கி இந்தியாவே மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு திறன் இல்லாமல் இல்லை. திறனை வந்து நம்மளுக்கு இருந்த திறனை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை அதை வந்து அதில் கவனம் செலுத்துறதுக்கோ அரசாங்கத்துக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கறதுக்கோ டைம் இல்லை. ஏன்னா அவங்க மற்ற வெளிநாடுகள்லேருந்து வரும்போது அவர்களுக்கு அதனால் வரக்கூடிய வருமானம் அவர்களுக்கு அதிகமாக இருந்தது. நாட்டின் வருமானம் இல்லை, அந்தந்த கட்சி தலைவர்களுக்கு வந்த வருமானம் அதிகமாக இருந்ததால் இந்த மேக் இன் இண்டியா ஸ்கீமை வந்து அதிகம் ப்ரொமோட் பண்ணல. இன்றைக்கி மேக் இன் இண்டியா ஸ்கீமை வந்து பல்வேறு இடங்களில் இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. குறிப்பிட்டு சொல்லணுன்னா நான் டாய் மேக்கிங் இண்டஸ்ட்ரி சொன்னேன். அதை தவிர்த்து எங்கள் ஓன் சப்ஜெக்ட், தட் இஸ் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து இன்றைக்கி மேக் இன் இண்டியா ஸ்கீம் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ். ஒரு நாட்டுக்கு என்றைக்கு வந்து தன்னோட நாட்டின் பாதுகாப்பு தேவை கருதி அவர்கள் உற்பத்தி திறனை பெருக்குகிறார்களோ, போர் கருவிகள் முதல் கொண்டு உபகரணங்கள் முதல் கொண்டு அவங்களால உற்பத்தி செய்ய முடிகிறதோ, அதனால் அந்நிய செலாவணி மிச்சம் பிடிக்க முடியும். இந்த அந்நிய செலாவணி மிச்சம் பிடிப்பதால் இந்தியாவில் மற்ற விஷயங்களுக்கு அதை செலவு செய்ய முடியும். உதாரணத்துக்கு சுகாதாரத்துக்கு, கல்விக்கு, இதுக்கு எல்லாத்தையும் செலவு பண்ண முடியும். அதை விட்டு நம்ம வெளிநாட்டிலேருந்து நம்ம வந்து போர்க்கருவிகளும் உபகரணங்களும் நம்ம வாங்கிட்டு இருந்தோம்னா நம்மளோட அச்சுறுத்தல்கள், இந்தியா வந்து வெஸ்ட் சைடில் வந்து ஒரு, அதாவது இந்த பக்கம் பாகிஸ்தான், அந்த பக்கம் சைனா, 2 பேரும் நியூக்ளியர் எனிமீஸ். இது இல்லாமல் பங்களாதேஷ் இன்னைக்கு ஒரு நியூசன்ஸாக மாறிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ விரோதிகளை வந்து சுற்றி வச்சுட்டு இருக்கிற நாடு, இத்தனை எதிரிகளை வைத்து கொண்டு இருக்கிற நாடு, எப்பயுமே வந்து நம் எதிரியோடு நம்ம வந்து வெறும் ஆள்பலம் மாத்திரம் இருந்தால் போதாது, படைபலத்தோடு சேர்ந்து, அதாவது கருவிகளும் அந்த கருவிகளின் திறனும் அது எல்லாமே வந்து சிறந்ததாக இருக்க வேண்டும். அட்லீஸ்ட் வந்து ஒரு தலைமுறை முன்கூட்டியே நம்ம யோசிக்கணும். இப்போ பாகிஸ்தான் ஒரு பிளேன் வச்சுட்டு இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலன்ட் பிளேனை வாங்குறதுன்றது ஒரு விதம். இல்லை அந்த பிளேன் வந்து இப்போ நீங்கள் நம்ம மொபைல் ஃபோன் வச்சுட்டு இருக்கோம், அதை வந்து அப்டேட் கேட்கும். வெர்ஷன் 5 அப்படின்னு போட்டிருக்கோம். வெர்ஷன் அது வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா 5.1, 5.2 அப்படி அப்டேட் ஆகும். கம்ப்யூட்டர் கூட அதே மாதிரி தான். நம்ம வந்து அவனோட அப்டேட்டடாக வச்சுட்டு இருந்தோம்டான்னா, இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், 100cc வண்டி இருக்குது, 150cc வண்டி இருக்குது. நீங்கள் 150cc ரோடு பெருசாகுது, எல்லாம் பெருசாகுது, 150cc வண்டியில் உங்களுக்கு பவரும் எல்லாமே அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் 150 போவீங்களா, 100 போவீங்களா? கண்டிப்பாக 150 தான். அப்போது அது மாதிரி நம்ம வந்து நம்மளோட எதிரியோட நம்மளோட பலம் அதிகமாக இருக்கணும்டான்னா வெறும் ஆட்களோட பலம் மாத்திரம் இல்லை, கருவிகள் கூட சிறந்த கருவிகளாக இருக்க வேண்டும். போர்க்கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயுதங்கள் வந்து சிறந்த ஆயுதமாக இருக்கணும்னு சொல்கிறது தான் எல்லாரோட கண்ணோட்டமாக இருக்கும். அதாவது ஒரு ஆயுதம் வாங்குறவங்களோட கண்ணோட்டம். அந்த விஷயத்தில் இந்தியா வந்து வெளிநாட்டில் இருந்து ஆயுதங்களை வாங்குறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, சிறந்த ஆயுதத்தை நம்ம வாங்க மார்க்கெட்டுக்கு போகிறோம்டான்னா இவனோட தேவை இவ்வளோ இருக்குன்னா, அப்போ தேவை யாருக்கு அதிகமாக இருக்கோ
அவனுக்கு அதிகமாக ரேட்டு தானே வைப்பாங்க. இப்போ என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது சார், டிமாண்ட் அண்ட் சப்ளை தான், எனக்கு அது கம்பல்சரியாக நான் வாங்கியே தீரணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ காசு கொடுத்தாலும் வாங்க தான் செய்வேன். அது வேற. நம்ம சுதந்திர இந்தியாவில் நம்ம காந்தி வழி வந்தவங்க, அறவழி போராட்டம் இப்படின்னு சொல்லிட்டு இராணுவ ஊழல்களை வந்து முதல்ல இருந்து ஊக்குவிச்சுட்டே இருந்தோம். நம்ம இந்தியாவின் சுதந்திர இந்தியாவின் முதல் ஸ்கேமே, அதாவது ஊழலே ஜீப் ஸ்கேம் தான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும், அதாவது இந்தியாவை அதிக நாட்கள் ஆண்ட கட்சி ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் இராணுவ ஊழல்கள், அதாவது இராணுவ உபகரணங்கள் சார்ந்த பேரம் சார்ந்த ஊழல்கள் வந்து ஒரு இந்தியமயான ஒரு ஒரு சூழ்நிலை, அதாவது ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு. இந்த கட்சி ஆட்சியில் இருக்கா, இதில் ஊழல் நடக்க SGW சப்மரைன் எடுத்துக்கோங்க, போஃபோர்ஸ் எடுத்துக்கோங்க, ஏன் இப்போ ரீசெண்டாக வந்து பிலாட்டஸ் சுவிட்சர்லாண்ட்லேருந்து வாங்கின ஏர்கிராஃப்ட் எடுத்துக்கோங்க, இது மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். பல்வேறு ஸ்கேம்ஸ். ஒவ்வொரு உபகரணம் வாங்குறதும் ஸ்கீமாக இருந்தால் பரவாயில்ல, அது ஸ்கேமாக மாறிடுச்சுன்னா மேக் இன் இந்தியான்றது மோடி கொடுத்த ஸ்கீமு. அதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் இந்தியாவுக்கு இராணுவத்தில் அவங்க பண்ணது எல்லாமே ஸ்கேமு. ஸ்கீம் முக்கியமாக, ஸ்கேம் வேணுமா நம்மளுக்கு? இன்னைக்கு இந்தியாவோட உற்பத்தி திறன் கிட்டத்தட்ட உள்நாட்டு உற்பத்தி, போர் கருவிகள், போர் சாதனங்களோட உற்பத்தி வந்து 1,27,000 கோடி போன வருஷம். இன்னைக்கு வந்து அது கிட்டத்தட்ட 1,44,000 கோடி உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சராசரியாக வந்து ஒவ்வொரு ஆண்டுக்கு ஆண்டு 16-15% உயர்ந்துகிட்டு இருக்கு நம்மளோட உள்நாட்டு உற்பத்தி திறன், அதாவது போர் சார்ந்த கருவிகள் நான் சொல்கிறது. இது இல்லாமல் நம்ம இந்த ஆட்சி, அதாவது இந்தியான்ற நாட்டோட அரசு வெளிநாடுகளுக்கு உபகரணங்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதாவது ஏற்றுமதி பண்ணுறதுல ஏற்றுமதி பண்ணுறது, டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டில் இந்த அரசு வரும்போது வெறும் 835 கோடி என்னவோ தான் இருந்தது. இந்த அரசு வந்த அப்புறம் நடப்பு நிதியாண்டு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? தெரியல சார். 23,000 கோடி ஒரு வருஷத்தில் மட்டும் அவ்வளோ. 2.8 23,625 கோடி. முக்கியமாக என்னென்ன பொருட்கள் சார் நம்ம தயாரித்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்? என்னென்ன தளவாடங்கள்? கன்ஸ், அதாவது டோட் ஆர்ட்லரி கன்ஸ் அப்படின்வாங்க. 150 mm 52 கேலிபர் கன்ஸ் அப்படின்வாங்க. போஃபர்ஸ் கன்ஸ் மாதிரி இருக்கும். அதுவே வந்து அதாவது செல்ஃப் ப்ரொபல்ட் மாதிரி கன்ஸு, ப்ளஸ் தேஜாஸ் பிளேன்ஸ், ஹெலிகாப்டர்ஸ், மிசைல்ஸ், ஏவுகணைகள், ஹெலிகாப்டர் விற்கிறோம். அது இல்லாமல் ஷெல்ஸ். ஏங்க, சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளுக்கு ஆன பிற்பாடு கூட இந்தியாவில் வந்து சொந்தமாக கன் மேக்கிங் ஃபேக்ட்ரிஸ், அதாவது நம்மளோட சொந்தமாக கண்டுபிடிச்ச கன்ஸை வந்து நம்மளால் உற்பத்தி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. தெரியுமா உங்களுக்கு? வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு இருந்திருக்கோம், இன்றைக்கும் வாங்குகிறோம். இதுக்கு காரணம் என்னடான்னா, இது காந்தி பிறந்த மண்ணு, இங்கே பண்ண மாட்டோம். சரி, காந்தி பிறந்த மண்ணு ஓகே, பக்கத்து நாடு வந்து அவன் காந்தி பிறந்த மண்ணுன்ட்டு அவன் சண்டை போடாமல் இருக்க மாட்டானா என்ன? காந்தி கையில் வச்சுட்டு இருந்த பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்கடான்னா, நியாயமான போர் வந்து தேவைப்பட்டால் அந்த போரில் இருந்து புறமுதகை காட்டி ஓடுவது கோழையின் அடையாளம் அப்படின்னு இருக்கு. தர்ம யுத்தம் சொல்லியிருக்காரு பகவத்கீதையில கிருஷ்ணர். வந்து நல்லதுக்காக பண்ணுற எந்த சண்டையுமே வந்து தர்ம யுத்தம். ஸோ அந்த தர்ம யுத்தத்துக்கு தேவையான அம்பு, யானை, எல்லா பலத்தையும் அதை நாடி போக வேண்டியது ஒரு அரசனின் கடமை. கரெக்டா? அந்த கடமையிலிருந்து தவறினாலோ அந்த கடமையை ஆற்றும் போது அதற்காக யாராவது உன்னோட மக்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் கமிஷன் லஞ்சம் வாங்குவீங்களா? ஒரு அரசின் தலையாய கடமை எது? மக்களை பாதுகாப்பது. அதிலே ஊழல் பண்ணால் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்க கூட தான் சொன்னாங்க ரஃபேல் நாங்கள் ரஃபேல் ஒன்றுமே ஆகலையே, கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுச்சு. சரி, நம்ம பேக் டு ஸ்கொயர் ஒன். ஆத்ம நிர்பர் பாரத்.
இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த வருடத்துக்கு வந்து 23,625 கோடி ரூபாய்க்கான உபகரணங்களை நம்ம வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். இதில் கிட்டத்தட்ட 7,000 சொச்சம் கோடி வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் நிறுவனங்கள், அதாவது பொது நிறுவனங்கள், டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் அப்படின்வோம், டிபிஎஸ்யூஸ் அப்படின்வோம், அவங்களேருந்து போயிருக்கு. இது இல்லாமல் 15,000 சொச்சம் கோடி வந்து தனியாரிடம் இருந்து. இன்னைக்கு ஏன் சார் மஹேந்திரா இருக்குது, டாடா இருக்குது, திரும்பி கிர்லாஸ்கர் குரூப் இருக்காங்க, நிறைய இது மாதிரி ப்ரைவேட் பிளேயர்ஸ் எத்தனையோ பேர் இந்தியாவில் வந்து நிறைய பேர் இருக்கும்போது அவங்க வந்து நிறைய விஷயங்களை அவங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு டாட்டா வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணாத பொருளே இல்லை. அட்வான்ஸ்டு கார்ஸ் எல்லாம் அவன் மேனுஃபேக்சர் பண்ணும்போது அவனுக்கு வந்து ஆர்மிக்கு வந்து தேவையான இதை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய திறன் இல்லாமலையா இருக்கும்? இல்லை சார், ஒரு தனியார் துறையை இராணுவ பொருட்கள் தயாரிக்கிறதுல ஈடுபடுத்தினா அது நாட்டோட பாதுகாப்புக்கே அச்சுறுத்தல். லாக்ஹீட் மார்ட்டின் கிட்ட இருந்து நம்ம வாங்குறோம். அமெரிக்கால இருந்து லாக்ஹீட் மார்ட்டின் வந்து தனியார் கையில தானே இருக்கு, ரஃபேல் தனியார் கையில தானே இருக்கு, அது அரசு கையிலையா இருக்கு? இல்லை, அந்த நாட்டில் இருக்கிறதுக்கும் நம்ம இந்தியாவுக்குள்ளேயே இருக்கிறது. அப்போ நீங்க தனியார் கிட்ட இருந்து அங்கே இருந்தியா சார் வாங்குறீங்க? போஃபர்ஸ் தனியார் தான் சார், பிலேட்டஸ்ன்றதும் தனியார் பிளேன் தான் சார். அதில் ஊழல் மாத்திரம் 350 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்தது. இன்ஜினில் ஆயில் லீக் ஆகிட்டு இருந்தது. சஞ்சய் பண்டாரின்னு ஒரு பெரிய ஆர்ம்ஸ் டீலர் அதில் இன்வால்வ்டு. போன அரசாங்கம் வந்து இந்தியாவில் உற்பத்தி செய்யும் ஹன்சா என்றக்கூடிய ஒரு ட்ரெய்னர் ஏர்கிராஃப்ட், அதாவது இந்திய விமானப்படையில் சேரும் அதிகாரி முதல்ல ட்ரைனிங் எடுத்துக்கிறதே இந்த ஏர்கிராஃப்டில் தான், பிலட்டஸில் தான் ட்ரைனிங் எடுக்கணும். அதுக்கு மாற்றாக ஒரு நம்மளுக்கு கையில் இருந்தது ஹன்சா என்ற ஏர்கிராஃப்ட். அது வேணான்னு சொல்லிட்டு ஏன் ஃபாரின் ஏர்கிராஃப்ட், ஸ்விஸ் ஏர்கிராஃப்ட் போகணும்? ஏன் எல்லா உபகரணமும் வெளிநாட்டில் தான் வாங்கணும், உள்நாட்டில் எதுவுமே நம்ம வந்து வாங்கக்கூடாதா? இது எப்படி திரும்ப இருக்குது? கார் ஓட்டணுன்னாலே நீ ஃபாரின் கார் தான் ஓட்டணும், இந்தியாவிலே எதுவும் உற்பத்தி பண்ணாது அப்படின்னு எப்படி இருக்கும்? சரி, அதை விடுங்க. நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மொபைலில் இன்னைக்கு உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எல்லாரும் சொல்கிறாங்க மொபைல் வந்து இன்றைக்கும் சைனா தான் மேக்ஸிமம் நம்ம அது பண்ணுறோம், இது பண்ணுறோம். இன்னைக்கு எல்லா மொபைல்ஸுமே கிட்டத்தட்ட நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம். குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆப்பிள் மாதிரி மொபைல்லையே 35% ஆஃப் தி பொருட்கள் வந்து மேட் இன் இந்தியா. நம்ம டிஃபென்ஸ் செக்டருக்கு அடுத்து வந்துடுவோம். டிஃபென்ஸ் செக்டர்லேயே கூட அட்லீஸ்ட் 60 to 65% வந்து மேட் இன் இந்தியா பொருட்கள் இருந்தால் அந்த ஒரு நாட்டுக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, ப்ரொடக்ஷன், டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து பழைய ஒரு பழசாக இருக்கிற பொருள் வந்து 30% இருக்கும். ஷெல்ஃப் லைஃப் இருக்கக்கூடியது வந்து ஒரு 30% இருக்கும். புதுசாக வர்றது 40% இருக்கும். அப்போ தான் அது பேலன்ஸ் ஆகும். அதே மாதிரி சொந்த டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து மீட் ஆகிறது வந்து அட்லீஸ்ட் 60 to 65% வந்து உங்கள் நாட்டுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு வெப்பன் ப்ரொடக்ஷன் இருக்கணும். உங்களோட உபகரணங்களை நீங்களே தயாரிக்கணும். மிச்சம்தான் நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகணும். அதை விட்டு 20% நம்ம பண்ணிட்டு 80% வெளியே பண்ணுறோம், நம்ம வாங்குறோம்டான்னா அது ஊழலுக்கு வழிவகுக்கும், தேவையில்லாத அந்நிய செலாவணியை நம்மளுக்கு கூட்டும். ரெண்டாவது, அந்த வெப்பன் சிஸ்டமை வந்து நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து ட்ரையல் பண்ணி, அதாவது அதை டெஸ்ட் பண்ணி, அது நம்மளுக்கு அந்த தேவையான மாற்றங்கள் அதை அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து அதை நம்மளுக்கு யூசேஜுக்கு வரத்துக்கு காலம் எவ்வளோ அவகாசம் நம்மளுக்கு தேவைப்படுது. இது வேஸ்ட் இல்லையா? சரி, இந்த டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு 2 ஸ்டேட்ஸை வந்து அவங்க தேர்ந்தெடுத்தாங்க மத்திய அரசு இந்த கருவிகளை உற்பத்தி பண்ணுறதுக்கு. என்னென்ன ஸ்டேட் சொல்லுங்க பார்க்கலாம்? தமிழ்நாடு. ஆமாம், 2018 திருவிடந்தையில் டிஃபென்ஸ் எக்ஸ்போ நடந்தது. தமிழ்நாடு ஒன்று, உத்தரப்பிரதேசம் ஒன்று. இது ரெண்டும் வந்து டிஃபென்ஸ் ஹப்ஸ். இந்த 2 ஸ்டேட்டை வந்து முக்கியமான ஸ்டேட்ஸாக இருக்குது டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு. அது இல்லாமல் பெங்களூரில் இருக்க ஹேல் இருக்குது, பல்வேறு இடங்களில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மொத்தத்தில் இந்த அரசின் கவனம் வந்து முழுமையாக உள்நாட்டு உற்பத்தி திறனை வளர்க்க வேண்டும். இப்போ இன்னைக்கு ஜொரோவர் டேங்க், லைட் வெயிட் டேங்க், கல்வானில் ஒரு பிரச்சனை நடந்தப்புறம் 2022 நம்மளுக்கு சைனா வந்து டேங்க்ஸை மொபிலைஸ் பண்ணும்போது அந்த ஈஸ்டர்ன் லடாக் செக்டார்,
அது வந்து ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி பிளெயின் ஏரியா இருக்கும் அந்த இடத்துல நம்மள டேங்க்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து வர்ச்சுவலாக நம்மளால் முடியல. எல்லாமே வந்து கனரகமாக இருந்தது. அதுக்கு லைட் வெயிட் டேங்க்ஸ் நம்மளுக்கு தேவைப்பட்டது. அதுக்கு லைட் வெயிட் டேங்க்ஸ் தேவைப்படும்போது உடனே 22 ப்ரோட்டோடைப் டிசைன் ஃபார்முலேட் பண்ணி 24 ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோடைப் ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்போ ப்ரொடக்ஷனுக்கு போகுது. எல்சிஏ தேஜாஸ் பல ஆண்டுகள் டிலேக்கு அப்புறம் இப்போ ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு இருக்கு. ஆனால் இப்பயும் வந்து அந்த இன்ஜின் வந்து பிடன் அரசாங்கம் நிறுத்தி வச்சிருந்தது. இப்போ ட்ரம்ப் அரசாங்கம் வந்தப்புறம் இப்போ கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பட் அது வந்து இன்ஜின் கூட நம்ம வந்து இண்டிஜினியஸாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி பல கருவிகள் சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம. சார், இந்த டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க, அது அப்படின்னா என்ன சார்? அதுக்கான விளக்கம். அதாவது டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசின்றது வந்து ஒரு பொருளை வந்து டிசைன் பண்ணுறது முதல் கொண்டு அதை வந்து நெக்ஸ்ட்டு ப்ரொமோட் பண்ணி அந்த பொருளை வந்து இண்டெக்ட் பண்ணுறது, அதாவது இராணுவத்தில் சேர்க்கறது முதல் கொண்டு அது ஒவ்வொரு ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குது. சீப்பஸ்ட் நம்மளுக்கு வந்து எந்த வண்டி சீப்பாக இருக்கோ அது பெஸ்ட்டு வண்டி, அந்த கதை இல்லை. இங்கே சீப்பாக கிடைக்கிற பொருள்லாம் சூப்பர் பொருள்னு சொல்ல முடியாது. ஒரு பொருளை வாங்கும்போது பல்வேறு விஷயங்கள் நம்ம யோசிப்போம். இந்த பொருள் வாங்கிறதுனால நம்ம எதிரிக்கிட்ட இதே பொருள் இருக்கா இல்லையா, ஒன்று. ரெண்டாவது, இந்த பொருள் வந்து எதிரியின் உபகரணத்தோட எவ்வளோ அட்வான்ஸ்டு, தொலைநோக்கு பார்வை பார்க்கணும். மூணாவது, இந்த பொருளானது இதற்கு தேவையான, நாளைக்கு இதை வந்து நம்ம சர்வீஸ் பண்ணோம், ரிப்பேர் பண்ணோம், அதுக்கு தேவையான உபகரணங்கள் உள்நாட்டு உற்பத்தியிலே நம்மளுக்கு கிடைக்குமா, அந்த லைசன்ஸ் வந்து அந்த நாடு கொடுக்குமா, யாரை பொருளை விற்கிறானோ அது கொடுக்குமா. இன்றைக்கி வந்து ஆஃப்செட் கிளாஸில் வந்து கிட்டத்தட்ட 30-40% வந்து உள்நாட்டு, அவன் வந்து நான் ஒரு பொருளை விற்கிறான், ரஃபேல் விற்கிறான்டான்னா அவனோட லைசன்ஸ் மேனுஃபேக்சரிங், அதாவது இந்தியாவுக்குள்ளேயே வந்து அவனோட அதுக்கு சம்மந்தப்பட்ட உபகரணங்கள் வந்து இந்தியாவிலேயே வந்து பண்ணணும். அதுக்கு பல்வேறு நிறுவனங்களோட அவன் எம்ஓயு சைன் பண்ணணும். லைசன்ஸ் மேனுஃபேக்சரிங் வந்து இன்னைக்கு இல்லை, எப்பயுமே அது நம்மளோட ஸ்டாண்டர்ட் பாலிசியாக இருந்திருக்கு. இப்போ இன்னும் அதை மேம்படுத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வெறும் கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரி கூட மாத்திரம்தான் லைசன்ஸ் மேனுஃபேக்சரிங், இப்போ ப்ரைவேட் பிளேயர்ஸும் வந்து உள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதனால் வந்து நம்மளோட ப்ரைவேட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, அதாவது எல்லாமே வந்து நம்மளது உலகத்தில் தலை சிறந்த நிறுவனங்களாக நம்மளது இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு. உள்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மளோட ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட இது, அப்பேற்பட்ட நம்மளுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் நம்மளுக்கு இருக்கும்போது அதை ஏன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது? இதால் நான் ஏற்கனவே சொன்ன போல் இதால் வந்து உள்நாட்டு உற்பத்தி திறன் வளரும், வேலைவாய்ப்புகள் வளரும். வேலைவாய்ப்புகள் வளர்றது இல்லாமல் தேவையற்ற செலவீனங்கள் குறையும். டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு வருடத்துக்கு 4 லட்சம் கோடி, தோராயமாக உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், 4 லட்சம் கோடி டிஃபென்ஸ் பட்ஜெட்டுன்னு அப்படி வச்சுக்கிட்டோம்னா அதில் அதிகபட்ச பட்ஜெட் எதுக்கு போகுது தெரியுமா? சம்பளம் கொடுக்கறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இருக்கிற வாங்கின பொருட்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. கடைசி அமௌண்ட் தான் அக்விசேஷனுக்கு போகுது, புது பொருட்களை வாங்கிறதுக்கு. புது பொருட்களை வாங்கிறதுக்கு நம்ம வாங்குற பணம் கம்மியாக இருக்கும்போது வெளியில் போய் வாங்க போனால் நம்மளுக்கு கரெக்டான ப்ராடக்ட் கிடைக்குமா? அதுக்கு பதிலாக உள்நாட்டு திறனை வளர்த்தா, ஸோ நம்மளுக்கு எது தேவையோ அது மாத்திரம் வெளியில் போய் வாங்கிக்கலாம். இந்தியாவிலேயே உற்பத்தி இருக்கக்கூடிய பொருட்களை, இந்தியாவிலேயே வாங்கக்கூடிய பொருட்கள் இந்தியாவிலேருந்து வாங்கிக்கலாம். இல்லை, இதுக்கு வந்து ரிஸ்ட்ரிக்டட் லிஸ்ட், இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் லிஸ்ட்டுன்னு ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி, அதாவது ஃபஸ்ட்டு 300, திரும்பி 900, திரும்பி 2000, 3000, இன்னைக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 4000 ஐட்டம்ஸ் மேலே இன்னைக்கு ரெஸ்ட்ரிக்டட் லிஸ்ட்டில் இருக்குது. அதை வந்து இந்திய நாட்டுக்குள்ளே இருந்தே வாங்கணும் அந்த பொருளை, டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட பொருட்கள். அதை வெளியிலேருந்து நம்ம ப்ரொக்யூர் பண்ணக்கூடாது. ஏன்னா அது இங்கே அவைலபிலிட்டி இருக்கும்போது, இங்கே நம்மளுக்கு கிடைக்கிற சாத்தியக்கூறு இருக்கும்போது இங்கே வந்து நம்ம அதை நெகோஷியேட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு அந்த ஆர்டரை கொடுத்து நம்ம வந்து நம்மளுக்கு தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கணும். இது மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசியில் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். இதுதான் இதோட மெயின். இது பார்த்தீங்கன்னா உள்நாட்டு உற்பத்தி திறனை பெருக்குவது. ரெண்டாவது, எல்லா காலகட்டத்திலையும் நமக்கு தேவையான பொருட்களை, இன்னும் சொல்ல போனால் இதுதான் நமக்கு நாமே திட்டம்.
ஓகே சார், இது நம்ம எதுக்கு இந்த விவாதம் எடுத்தோம் அப்படின்னாலே, இன்னைக்கு நம்ம அமெரிக்காவை பார்க்குறோம். அமெரிக்காவில் இந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் அப்படிங்கன்னு போடப்பட்டதே நிறைய காரணங்கள் இருந்தாலும், ட்ரம்ப் அவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான காரணம் என்னன்னா, உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த டேக்ஸ் சிஸ்டத்தை நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவர் கொண்டு வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி அங்கே ஏற்பட்டிருக்கு. இது வந்து ஒட்டுமொத்த உலக நாடுகள்லையும் ஒரு வர்த்தக போரை உருவாக்குறதுக்கான சூழல் இருக்கு. ஆனால் இந்தியா வந்து இதை இதுக்கு முன்னாடியே சைலண்டாக பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அது மூலமாக சக்ஸஸ்ஃபுல்லாகவும் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது யாருமே ஒரு நாட்டின் மீது டோட்டலாக அவங்க மேலே நம்பிக்கை கொண்டு அவங்கவுங்க பாதுகாப்பு வந்து இன்னொரு நாட்டின் கையில் ஒப்படைக்க முடியாது. குறிப்பிட்டு உபகரணங்கள் இது மாதிரி விஷயங்களில் வந்து ஒரு நாடு நம்மளுக்கு எப்பயுமே ஃப்ரெண்டாக இருப்பான் அப்படின்னு சொல்ல முடியாது. உலக அரசியலில், புவிசார் அரசியலில், உள்நாட்டு அரசியல் எப்படியோ அதே தான். தெர் ஆர் நோ பர்மனன்ட் எனிமீஸ், தெர் ஆர் நோ பர்மனன்ட் ஃப்ரெண்ட்ஸ். நிரந்தர எதிரிகளும் அல்ல, நிரந்தர நண்பர்களும் அல்ல. தெர் ஆர் ஓன்லி பர்மனன்ட் இன்ட்ரெஸ்ட். எப்பயும் நம்மளோட தேவைகள் மாத்திரம்தான் நிரந்தரம். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாடு எப்படி வந்து டெசிஷன் எடுக்கிறோம்டான்னா, இட் ஷுட் டேக் டெசிஷன்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் என்லைட்டன்ட் நேஷனல் இன்ட்ரெஸ்ட். இந்த நாட்டின் தேவை கருதி, இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் விதமாகவும், பாதுகாப்பை மேம்படுத்தும் விதமாகவும், இந்த மக்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாகவும் தான் ஒரு நாடு வந்து டெசிஷன் எடுக்கணும். அதுதான் என்லைட்டன்ட் நேஷனல் இன்ட்ரெஸ்ட். என் நாட்டுக்கு எது நல்லதோ அதுதான் நான் பண்ணுவேன். நான் அந்த பொருளை பக்கத்து நாட்டிலேருந்து வாங்குறதுனால அவன் நாட்டுக்கு நல்லது நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் பொருளை வாங்க முடியாது, வாங்கவும் கூடாது. என்னோட வேலை F-35க்கு வந்து அவன் கம்பெனி ஆட்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறது இல்லை. என்னோட வேலை ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கம்பெனி வந்து பிளேன் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வேலை கொடுப்பதில்லை. என்னோட வேலை என் நாட்டின் பாதுகாப்பை ஸ்திரத்தன்மையோடும் தன்னிச்சையாகவும் அதை செயல்படுத்துவதற்கு திறனை வளர்த்துக்கொள்வது, அதை நோக்கி பயணிப்பது தான் எல்லாருக்குமே வந்து ஒரு அரசுக்கு வந்து நன்மை தரும். எல்லா அரசுகளுக்குமே, அது முன்னே இருந்த அரசாகட்டும், இன்றைக்கு இருக்கும் அரசாகட்டும். இன்றைக்கு இருக்கும் அரசு அதை நோக்கி நிறைய முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறது. இதனால் என்ன ஆகுதுன்னா, இண்டிஜினியஸ் டெவலப்மெண்ட், உள்நாட்டிலே உற்பத்தி வளர்றதுனால புது புது டெக்னாலஜிகள் உருவாவதற்காக ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இன்னைக்கு வந்து ஆர்மி டெக்னாலஜியாக இருக்கோ, அது லேட்டல் டெக்னாலஜியாக வந்து இன்னைக்கு ஆர்மியில் ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, நாளைக்கு அது வந்து காமன் மேன் யூஸ்க்கு இன்ட்ரடியூஸ் ஆகும். இன்றைக்கி நீங்கள் காரில் யூஸ் பண்ணுறீங்களே ரிவர்ஸ் அசிஸ்ட், பார்க்கிங் அசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கார் ரிவர்ஸ் எடுக்கும்போது பிளிப்பு காட்டுமே, கி. அது என்னது? அது சோனார் சவுண்டை பேஸ் பண்ணுது. கப்பல்களில் ஒரு காலத்தில் வந்து சவுண்டை வெளியே விட்டு இன்னொரு பொருள் மேல் வந்து அது தாக்கும்போது அது இரும்பு பொருளா இல்லை கல்லா அப்படின்னு சொல்லிட்டு அதோட சவுண்ட் ரிஃப்ளெக்ஷனை வச்சு அது என்ன பொருள்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். அப்போ எதிரி கப்பலில் வருதா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். சப்மரைன்ஸ் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டெக்னாலஜியை காரில் எடுத்து வந்து நம்ம புகுத்தணும். டிஃபென்ஸ்லேருந்து வந்த டெக்னாலஜி இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற செல்ஃபோன் முதல் கொண்டு, இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்நெட் முதல் கொண்டு எல்லாமே வந்து ஒரு காலத்தில் வந்து பாதுகாப்புக்கு எடுத்துகிட்டு வந்த டெக்னாலஜி தான். ஏன் இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க லாக்கு, தாப்பா போடுன்னு சொல்லிட்டு, அது என்ன லாக்? அது இப்படி எடுத்து இப்படி போட்டு இப்படி முடக்குவீங்களே. ஃபர்ஸ்ட் இதில் வந்தது பாருங்க, போல்ட் ஆக்ஷன் ரைஃபிளை இப்படி எடுத்து இப்படி தள்ளி புல்லட்டை போட்டு திரும்பி எடுத்து மூடி லாக் பண்ணி சுடுவாங்க. போல்ட் ஆக்ஷன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து டிஃபென்ஸுக்கு முதல்ல வந்த எந்த ஒரு விஷயந்தான் திரும்பி சிவிலியன் யூஸுக்கு வரும். அது இயல்பு. அதை மற்ற நாடு வந்து அவன் கண்டுபிடிச்சி அவன் வந்து அவனுக்கு பெஸ்ட் ப்ராடக்ட் எதுவோ அதை அவன் வச்சுக்கிட்டு செகண்ட் கேட்டகரி தான் நம்மளுக்கு கொடுப்பான். ஃபர்ஸ்ட் கேட்டகரி அவன் ஏன் கொடுப்பான்? ஆனால் நம்ம பண்ணா ஃபர்ஸ்ட் கேட்டகரியாகவே இருக்கும். ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் அப்படின்வாங்க. இன்னைக்கு பிரம்மோஸ் மிசைல் இருக்கு, ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சரில் டெவலப் பண்ணுது. இன்னைக்கு க்ரூஸ் மிசைல்ஸ்லேயே பெஸ்ட் மிசைல் இந்த வேர்ல்டு வந்து பிரம்மோஸ். அதை அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அமெரிக்க டாமஹாக் கூட அதை கம்பேர் பண்ண முடியாது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு. இன்னைக்கு வியட்நாம் முதல் கொண்டு, பிலிப்பைன்ஸ் முதல் கொண்டு எல்லா நாடுகளும் வாங்குகின்றது. அது
இதால இந்தியாவுக்கு பணம் வருது. யார் சொன்னா ராணுவ உபகரணங்களை விற்று பணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு? சரி, ராணுவ உபகரணங்களை விற்று பணம் பண்ணக்கூடாது, ஆனால் ராணுவ உபகரணங்களை வாங்கி நீங்கள் பாக்கெட்டில் மாத்திரம் லஞ்சத்தை அள்ளி போட்டுக்கலாமா? இது நியாயமா? இது அறவழியா? சொல்லுங்க சார். ஸோ இண்டிஜீனியஸ் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனை வந்து ஊக்குவிக்கும் விதமாக எடுத்துகிட்டு வந்த திட்டங்களில் ஆத்ம நிர்பர் கீழ் வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் தான் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனோட இன்னைக்கு விஸ்வரூபம் எடுக்கும் வளர்ச்சி. ஓகே. ஸோ அதை நோக்கி தான் மோடி அரசாங்கம் பயணிக்கும். இன்னும் இது அந்த வளர்ச்சியானது அதிகரிக்கும், அதோட விரிவாக்கமும் அடையும். ஓகே. இன்னைக்கு தொழில்பேட்டைகள் நிறைய நிறுவப்படலாம், டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில்பேட்டைகள். அதனால வந்து வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். ஏஐ டெக்னாலஜி, பேட்டன்ட், அதாவது பேட்டன்ட்னா நீங்கள் பண்ணுற பொருளை வந்து உலகத்தில் வேறு எவனும் அந்த பொருளை வந்து காப்பி அடிக்கக்கூடாது. அந்த பேட்டன்ட் ரைட்ஸில் வந்து நம்ம பின்தங்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம சொந்த பேட்டன்ட்ஸ் வந்து அதிகரிச்சிட்டு இருக்கு, அதில் நம்ம அதிகரிக்கலாம். ஏஐ இன்டிகிரேட்டட் வெப்பன் சிஸ்டம்ஸ் அதிகரிக்கலாம், உயிர் சேதங்களை குறைக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த வாட்டி ரிப்பப்ளிக் டே 2 மாதம் முன்னாடி போன ரிப்பப்ளிக் டே கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் முன்னாடி போன ரிப்பப்ளிக் டே நிறைய விஷயங்கள் புதுசாக வந்த கருவிகள், இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட கருவிகள், போர்க்கருவிகள் நிறைய வந்து அணிவகுப்பில் சேர்க்கப்பட்டன. ரேடாஸ் முதல் கொண்டு எல்லாமே. இன்னைக்கு அட்வான்ஸ் ரேடார் சிஸ்டம் வச்சுருக்கோம். ஏன் இன்னைக்கு நம்ம கலாம், அப்துல் கலாம் அவர்களை வந்து மெசைல் மேன்னு செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன்? அதில் வந்த எல்லா மெசைலுமே வந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம எதுவும் வாங்கலையே, உள்நாட்டிலேயே தானே தயாரித்தோம். அதென்ன அதுக்கு பவர் இல்லாமல் போயிடுச்சா, இல்லை யூஸ்லெஸ் ஆகிடுச்சா? கிண்டலாக சொல்கிறது இந்தியாக்காரன் எதுவும் பண்ணுறதுக்கு முடியாது, இந்தியா இது மாதிரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை நம்ம டெவலப் பண்ணிட்டு இருந்தோம். அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை விட்டு நம்ம வெளியே வரணும்டான்னா எப்போ வர முடியும்டானா நம்மளாலையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், நம்ம பொருளுக்கும் உலகத்தில் டிமாண்ட் இருக்குன்னு சொல்லும்போது தான் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை விட்டு நம்மளால் வெளியே வர முடியும். அது வந்து முக்கியமாக எதில் பிரதிபலிக்கும்டான்னா ஒரு நாட்டோட கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி, ஹையஸ்ட் கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜின்னா டிஃபென்ஸ், பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட உபகரணங்களில் தான் உங்களோட ஹையஸ்ட் டெக்னாலஜிக்கல் ஸ்கில் தெரிய வரும். அதில் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு வச்சுக்கோங்க, உலகம் நம்மளை திரும்பி பார்க்கும். இதால் நம்மளுக்கு பணமும் நிறைய கிடைக்கும், உள்நாட்டு செலவுகள் தேவையற்ற செலவினங்கள் குறையும், மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் உயரும். பார்டரில் சென்சார்ஸ், அட்வான்ஸ் சென்சார்ஸ், ஏஐ சென்சார்ஸ், அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ், ரோபோட்டிக் டாக்ஸ் வந்திருக்கு தெரியுமா? ஆமாம். இது வரைக்கும் நம்ம செல்ல பிராணிகளாக வளர்த்துட்டு இருந்த நாய்களை வந்து இராணுவத்தில் வந்து சேர்த்து அதுங்க போய் ஸ்னிஃப் பண்ணி குண்டுகளை கண்டுபிடிக்கும். சில நேரத்தில் பாவம் அதுங்க இறந்தும் போயிட்டுருக்கு. அதுக்கு பதிலாக ரோபோட்டிக் டாக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரோபோட்டிக் டாக் போய் அது ஏஐ வச்சு அது டிஸ்டிங்விஷ் பண்ணி இது ஆமாம் இது மாதிரி பொருள், இது வந்து குண்டு அப்படின்னு சொல்லிட்டு அது. ஸோ இதால் வந்து தேவையற்ற உயிர் சேதத்தை குறைக்க முடியுது இல்லை. இதை நம்ம அமெரிக்காக்காரன் கொடுப்பான், ரஷ்யாக்காரன் கொடுப்பான், ஜெர்மனிக்காரன் ஏன் அவன் கொடுக்கணும் நம்மளுக்கு? பழைய பாட்டு தான், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். இந்தியாவிலே எல்லா வளமும் இருக்குது, எல்லா திறனும் இருக்குது. இங்கே இருக்க திறனையும் வளத்தையும் விட்டுட்டு கேண்டில் முதல் கொண்டு சின்ன சின்ன பொருட்கள், பின்னு, இயர்பட்ஸ் முதல் கொண்டு எல்லாம் சைனாலேருந்து வந்த காலம் இருந்தது இல்லை. ஏன் இப்போ எல்லாமே இந்தியாவில் மேனுஃபேக்சர் ஆகுது? இது சைனாவை வந்து நம்ம பயாஸ் பண்ணி இருக்கிறத தடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம். அஃப்கோர்ஸ் டிஃபென்ஸில் நம்ம வந்து சைனா கிட்டேருந்து நம்ம பெருசாக வாங்கலை, பட் மற்ற பொருட்களை வாங்கிட்டு இருந்தோம். டிஃபென்ஸ்லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஷ்யா மேலே அதிகமாக டிபெண்டன்சி இருந்தது, இஸ்ரேல் மேலே டிபெண்டன்சி இருந்தது, அமெரிக்கா மேலே இருந்தது. அவன் வந்து நம்ம போகும்போதெல்லாம் அவன் நம்ம நெகோசியேஷன், நம்ம ஒரு நாட்டுக்கு போகிறோன்னாலே பிரதமர் எதை பற்றி பேசுவார்றான்னா, நம்ம இந்திய பிரதமர் பேசுறது எந்த பொருள் வந்து இந்த பிளேனை பற்றி சம்மந்தப்பட்டு பேசுவாரா, இந்த ஷிப்பை சம்மந்தப்பட்டு பேசுவாரா, இது இந்த பர்டிகுலர் சிஸ்டம் சம்மந்தப்பட்டு அவர் பேசுவாரா, இது வந்து அமெரிக்கா நம்மளுக்கு கொடுக்குமா, அது ஏன் நம்மளே பண்ண முடியாதா? பண்ணி காட்டியிருக்கோம் அப்படிங்கிறீங்க. பண்ணி காட்டி இன்னும் பண்ணணும். இது வந்து பத்தாது. இந்தியாவின் அரசின் பார்வை வந்து 2030க்குள்
வெளிநாட்டுக்கு உற்பத்தி செய்யும் பொருட்கள் $5 பில்லியன் எட்ட வேண்டும். அதாவது 40,000 கோடிக்கு மேலே போகணும்னு சொல்லிட்டு. உள்நாட்டு உற்பத்தி திறன் வந்து இன்னைக்கு 1,44,000 கோடி இருக்கிறத வந்து 2,00,000 கோடிக்கு வந்து உள்நாட்டு உற்பத்தியை வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஆம்பிஷியஸ் ஆப்ஜெக்டிவ். யாராவது வந்து தங்கவழிச்சாலை வாஜ்பாய் அவர்கள் காலகட்டத்தில் போடும்போது யோசிச்சாங்களா இது வந்து இந்தியாவுக்குள்ள இருக்கிற மொத்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமையும் புரட்டி போடுன்னு சொல்லிட்டு? நம்ம யாராவது யோசிச்சிருப்போமா வேலூருக்கு வந்து 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்தில் ரீச் ஆக முடியும் அப்படின்ட்டு? இது வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் சார் ஆகும்? 4 ஹவர் 5 ஹவர் கூட ஆகிட்டு இருந்ததுங்க. 5 மணி நேரம் சேமிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இது வந்து அந்த ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ச்சியால். அந்த ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வளர்க்காம விட்டது யார் தப்பு? அதுக்கு முன்னாடி சார் எந்த ஒரு திட்டமே எடுத்துகிட்டு வரும்போது அதுக்கு சாதகம் பாதகம் எல்லாம் இருக்கும் சார். ஆனால் மேக் இன் இந்தியா முதல்ல எடுத்துகிட்டு வரும்போது அது கிளிக் ஆகலை அப்படி இப்படின்னு அதுக்கு ஒரு நெகட்டிவ் ப்ராப்பகண்டா இங்கே ரன் பண்ணாங்க. எஸ்பெஷலி டிஃபென்ஸ் செக்டாரில் வந்து எப்பயுமே ஒரு டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் ஒரு போர் கருவியை பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. அந்த ஒரு கருவியை நீங்கள் பண்ணிடலாம், அந்த கருவியோட டியூரபிலிட்டி அது எத்தனை நாள் வந்து அது உழைக்கும்ன்றது வந்து முக்கியம். ரெண்டாவது ஒரு வீரன் கையோட அது போர் வீரன் கையில் கொடுக்கும்போதோ இல்லை ஒரு சண்டையில் அது அதோட யூஸ் வரும்போதோ திறன்பட செயல்படணும். அது நார்மல் கண்டிஷனில் க்ளோஸ் ரூம் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் சுடும்போது பிரச்சனை இல்லை. அதை தூக்கி நீங்கள் மண்ணில் போட்டு தூசியில் போட்டு சேத்துல போட்டு சுடும்போதும் அது சுடணும் இல்லையா? உறைஞ்ச பனி சூழ்ந்த பிரதேசத்துலேயும் அது வேலை பார்க்கணும். கொட்டி மழை தீர்த்து சேரும் சகதியாக இருக்கிற இடத்துலையும் அது வேலை பார்க்கணும். அதே சமயத்தில் பாலைவனத்தில் 50 டிகிரி சூடு இருக்கிற இடத்துலையும் அந்த பொருள் வேலை பார்க்கணும், உபகரணம் வேலை பார்க்கணும், அந்த ஆயுதமானது. ஸோ இது எல்லா கண்டிஷனையும் டெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு காலகட்டம், அதுக்கு ஒரு அவகாசம் தேவையில்லையா? அது என்ன வெளிநாட்டு பொருளாக தான் நம்ம அவகாசம் அதிகமாக கொடுக்கறது, உள்நாட்டு பொருளுக்கு அந்த தேராதுன்னு சொல்லிடுறது. இந்த மனப்பான்மை யார் கிரியேட் செய்தது? இதுக்கு முன்னாடி அரசாண்ட ஆட்சியாளர்கள். அவர்களுக்கு என்ன லாபம்? வெளிநாட்டிலேருந்து உபகரணங்கள் வாங்கினா. ஓகே சார், எங்களோட இணைந்து ஆத்ம நிர்பார் திட்டம் குறித்தும் அதில் டிஃபென்ஸ் செக்டார் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக சொன்னீங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி. ஜெய்ஹிந்த். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் நிரஞ்சன் சாரோட இன்டர்வியூவை பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நிறைய முக்கியமான நபர்களை நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம். அந்த இன்டர்வியூ உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிரஞ்சன் சார்கிட்ட நீங்கள் என்னென்ன கேள்விகள் கேட்க விரும்புகிறீங்க, இனி வரும் காலங்களில் நிரஞ்சன் சார்கிட்ட டிஃபென்ஸ் செக்டார் சம்மந்தமாக நீங்கள் என்னென்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சார் வந்து அதுக்குமே பதில் சொல்லுவாங்க. அதில் 5 கேள்விகள் பேசு தமிழா பேசு குழுக்கே நான் விட்டுவிடுகிறேன். 5 கேள்விகள் சிறந்த கேள்விகள், சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்ட கேள்விகளாக இருக்க வேண்டும். கேட்டிருந்தால் அதற்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்த வாட்டி இதுக்கென்று ஒரு செஷன் கேள்வி பதில் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் ஒதுக்கலாம். ஏன்னா நிறைய நேயர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிரஞ்சன் சாரை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேரான நபர்களை உட்கார வைங்க. சரி, மக்களை ப்ரிப்பேர் பண்ணி கேள்விகளை அனுப்பட்டும். ஸோ அதனால தான் மக்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்க நானும் கற்றுப்பேன் இல்லைங்களா? கண்டிப்பாக. ஒருவேளை அவங்க என்னோட தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அவங்களோட கருத்துக்களை சொல்லும்போது என்னோட அறிவுத்திறனும் இன்னும் கொஞ்சம் உயரும். கண்டிப்பாக சார், நிறைய கமெண்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியில் அந்த கமெண்ட்ஸுக்கு நம்ம பதில் சொல்லிடலாம். நன்றி. ஜெய்ஹிந்த். நன்றி. ஜெய்ஹிந்த். இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த 22 டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.